புதுக்கோட்டையில் ஆபேக பண்பாட்டு இயக்கம் சார்பில் மருத்துவர் நா. ஜெயராமன் எழுதிய காந்தியின் பகவத்கீதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டையில் ஆபேக பண்பாட்டு இயக்கம் சார்பில் மருத்துவர் நா. ஜெயராமன் எழுதிய காந்தியின் பகவத்கீதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேட்டியளித்த திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன், வாசிப்பிலிருந்து இளைஞர்கள் முழுவதுமாக விலகிவிட்டார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அச்சுவழி ஊடகத்திலிருந்து இணையவழி ஊடகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும், பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியது திமுக அரசு அல்ல, அது தமிழக அரசு விழா என்று தெரிவித்துள்ளார். வாசிப்பிலிருந்து இளைஞர்கள் முற்றுமாக விலகிவிட்டார்கள் என்று நான் கருதவில்லை. ஆனால் அச்சு ஊடகத்திலிருந்து இணையவழி ஊடகத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயற்கையின் போக்கில், அறிவியல் வளர்ச்சியின் போக்கில் சிலவற்றை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் என்றென்றும் மற்ற எந்த ஊடகமும் அச்சு ஊடகத்திற்கு ஒரு மாற்றாக ஆகாது என்பதுதான் அடிப்படையான உண்மை. பிள்ளைகள் மறுபடியும் அச்சு ஊடகத்தை நோக்கி திரும்ப வருவார்கள். நீங்கள் ஜப்பானில் எத்தனையோ விதமான தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இன்றைக்கும் அச்சு ஊடகத்தில் ஏடுகள் இருந்துதான் இருக்கின்றன. இங்கேயும் அச்சு ஊடகங்களுக்கென்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்பது வெறும் திரைவெளியிலே பார்ப்பதை தாண்டி அச்சில் படித்து பழகுகிற பழக்கம் நம் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்பது நியாயம்தான். இருந்தாலும் அவர்கள் படிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் நாம் துறைகளில் படிப்பதை அவர்கள் திரைகளில் படிக்கிறார்கள். கும்பகோணம் அருகே தனது 45வது திருமண நாளில் 20,000 சதுர அடி இடத்தை நிரந்தர காவல் நிலையம் கட்ட தானமாக அளித்தவருக்கு பாராட்டு குவிந்து வருகின்றன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சோழபுரம் காவல் நிலையத்திற்கு நிரந்தர இடம் வேண்டி இப்பகுதி மக்களை காவல்துறையினர் கேட்டு வந்த நிலையில், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காந்தி நகரைச் சேர்ந்த AJ ஷாஜகான் என்பவர் தாமாக முன்வந்து சோழபுரம் பேரூராட்சிக்கு அருகே 20,000 சதுர அடி இடத்தை சோழபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காகவும் பொதுமக்களின் எதிர்கால நன்மை கருதி நிரந்தரமாக காவல் நிலையம் கட்ட தானமாக எழுதி அதன் பத்திரங்களை சோழபுரம் காவல் நிலையத்தில் வழங்கினர். தனது 45ஆம் ஆண்டு திருமண நாளில் பல லட்சம் மதிப்பிலான இடத்தை தமிழக காவல்துறைக்கு தானமாக வழங்கிய ஷாஜகானுக்கு திருவிடைமருதூர் DSP மற்றும் காவல்துறையினர் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தனர். இதேபோன்று சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மன்னார்குடியில் லாரி பழுது நீக்கத்தின் போது லாரியில் இருந்த பேட்டரி வெடித்ததில் லாரி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கோபிராலயம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனுக்கு சொந்தமான லாரியில் பழுதுகளை நீக்குவதற்காக மன்னார்குடி பைபாஸ் சாலையில் உள்ள வெல்டிங் பட்டறையில் பழுது நீக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டு இருந்தபோது லாரியில் இருந்த பேட்டரி திடீரென வெடித்து தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து லாரியில் இருந்த டீசல் டேங்கும் வெடித்ததால் லாரி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவலிருந்து வந்த மன்னார்குடி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ஆகிய கோவில்களின் புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாடானையில் விவசாயிகள் விதைப்பு பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் தற்போது விதைப்பு காலம் தொடங்கிவிட்ட நிலையில் விவசாயிகள் நெல் விதைப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். முன்னதாக வரப்புகளில் உள்ள களைகளை அழிக்கும் வண்ணம் களைக்கொல்லி தெளித்து புற்களை அழித்து பிறகு விதைப்பை தொடங்கியுள்ளனர். தற்போது 25 கிலோ மூட்டை டீலக்ஸ் நகர் நெல் 1300 முதல் 1400 வரை விற்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு 1150க்கு விற்கப்பட்ட நெல் இந்த முறை 150 முதல் 200 ரூபாய் கூடுதலாக விதை நெல் விற்கப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். நாகை அருகே தேவூர் அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி பிடாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ட்ரோன் மூலமாக புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. பின்னர் முனீஸ்வரன், ஐயப்பன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கொசூரில் குள்ளாயி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கொசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கொத்தங்கவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் ஆலய அதிர்ஷ்டபந்தர் மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் கொத்தந்தவாடி சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் அருகே சேவூர் வாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ராஜகோபுரம், வாலீஸ்வரர் போன்ற பரிவார தெய்வங்கள் உள்ளிட்ட விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாளஜாபேட்டை கச்சால நாயக்கர் வீதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேத விநாயகர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று திரளான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வேத விநாயகர் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.